இப்ப நீங்க தனுசு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஒரு சவகாசம் அப்படின்றது வேண்டாம். சேர்க்க சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. குரு பார்வை பாத்தீங்கன்னா எப்பயுமே சுப பார்வை தான். அதுவும் உச்ச பார்வை அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். காசு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டே இருக்கும், ஒரு சைடு செலவு இருந்துட்டே இருக்கும். பெருசா கையை கடிக்காது. ஃபேமிலியில என்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும், அது மனைவி வழியா இருந்தாலும் கணவர் வழியா இருந்தாலும் சரி, குழந்தைங்க ரூபத்துல வந்துச்சுனாலும் பிரச்சனைகள் மேக்சிமம் சைலன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, குரு பகவான் 8ஆம் பாவம் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துல குரு, உங்க ராசி அதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்கா. இது பாத்தீங்கன்னா பெருசா எங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வருமே அப்படின்லாம் பெரிய லெவல்ல கவலைப்படாதீங்க. அவர் உச்சம் பெற்று அமர்றார். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, குரு அஷ்டம குருவா உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயப்படணுன்ற அவசியம் இல்ல. ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்ப எந்த விஷயத்த நம்ம காஷியஸா இருக்கணும்? இப்ப நீங்க தனுசு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஒரு சவகாசம் அப்படின்றது வேண்டாம். கூடா நட்பு அப்படின்றது வேண்டாம். சேர்க்க சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய லெவல் கான்ஃபிளிக்ட்ஸ் எதுவும் வராத மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு சுமூகமான உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரோடவும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. நம்ம செய்யாத தப்பு அப்படி அதாவது நான் இது வரைக்கும் எந்த தப்புமே செய்யலீங்க. நான் பாருங்க, ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனையை போய் வேடிக்கை பார்த்தேன். அந்த வேடிக்கை பார்த்து 4 பேரை போலீஸ் போகும்போது நம்மளையும் செய்து தூக்கி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் 100% கிடையாதுங்க. 10% இம்பாக்ட் தான். அந்த 10% இம்பாக்டையும் நான் உங்களுக்கு சொல்றோம். எதுக்குங்க அப்படின்னா, எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படின்னு. வேடிக்கை பார்த்தது ஒரு குத்தமாயா, தூக்கின்னு போயிட்டாங்கயா அப்படின்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இது பாருங்க, ஒரு பிரச்சனை எங்கன்னா நடக்குது அப்படின்னா, அதை வேடிக்கை பாக்குற வேலை கூட நம்மளுக்கு வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்தா பிரச்சனையே கிடையாது. இந்த விஷயத்த கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பட் பியாண்ட் தட், உங்களுக்கு அஷ்டம குரு பெருசா கெடுபலன்னு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, இவர் குரு பகவான் தான் உங்களோட ராசி அதிபன். லார்ட் ஆஃப் 1 and 4. உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் அஷ்டமாதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிட்டேன். பெரிய லெவல்ல கடன் வாங்குறது அந்த மாதிரி செய்யாதீங்க. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த 40 to 45 days வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவனோட பார்வை, குரு பார்வை பாத்தீங்கன்னா எப்பயுமே சுப பார்வை தான். அதுவும் உச்ச பார்வை அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். அது என்னென்ன விதத்துல நல்லது நடக்கும்? மொதல் விஷயம், 2ஆம் பாவத்தை பாக்குறான். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறான். நம்மளுக்கு காசு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டே இருக்கும், ஒரு சைடு செலவு இருந்துட்டே இருக்கும். பெருசா கையை கடிக்காது. நீங்க பெரிய லெவல்ல செலவு பண்ணல அப்படின்னா, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். அப்பப்ப குடும்பத்துல சில பல பிரச்சனைகள், சில பல பஞ்சாயத்துகள் அப்படின்றது வரும். அத நீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ண முடியுமா பாருங்க. முடியும் அப்படின்னா ஓவர் கம் பண்ணுங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ண முடியாது அப்படின்னா கம்முன்னு விட்டுருங்க. எப்பயுமே பாருங்க, நம்ம ஃபேமிலியில என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னாலும் எப்பயுமே என்னால அதை சமாளிச்சிட முடியுமா? முடியாது. குடும்பத்துல ஒரு சில பஞ்சாயத்து நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளா பார்த்துதான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி கடவுளா பார்த்து தீர்த்து வைக்கக்கூடிய தொந்தரவா இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனை தீர்ந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எண்ணம்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அது பாட்டுன்னு அந்த பிரச்சனை தானா தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க பாட்டு உங்க ஃபேமிலி லைஃபை தொடருங்க. குடும்பத்துல மேக்சிமம் சைலண்டா இருந்துக்கோங்க. ஃபேமிலியில என்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும், அது மனைவி வழியா இருந்தாலும் கணவர் வழியா இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் வழியா இருந்தாலும் சரி, குழந்தைங்க ரூபத்துல வந்துச்சுனாலும் பிரச்சனைகள் மேக்சிமம் சைலன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா குரு பாக்குறாரு. அப்ப நம்மளோட கம்ஃபர்ட் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிகரிக்கும். அம்மாக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மேலோங்கும். ஒரு சில விஷயத்த நம்ம காஷியஸா இருக்கணும். அம்மாக்கு சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே போயிட்டு வைத்தியம் பண்றது, ப்ராப்பரான வைத்தியம் பண்றது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அம்மாக்கும் உங்களுக்கும் அப்பப்ப லைட்டா ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா பெரிய லெவல்ல அம்மா கிட்ட சண்டை பஞ்சாயத்து அதெல்லாம் வச்சுக்காதீங்க. இது குருனோட உச்ச பார்வையா இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றது இந்த விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை. இது பாத்தீங்கன்னா அஷ்டமத்து குருவா இருந்தாலும் அவரோட பார்வை உச்ச பார்வை தானே, நல்ல பலன்கள் தான். அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவீங்க. கடைசி ஒரு 5 கிராம் கோல்டு காயின் வாங்குவீங்க, 1 கிராம் கோல்டு காயின் வாங்குவீங்க, ஒரு 2 கிராம் வெள்ளி வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒண்ணு
வாங்குவீங்க. குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம், ஒரு நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் நடத்தலாம், ஒரு சீமந்தம் நடத்தலாம், ஒரு திருமணம் நடத்தலாம். இப்படி நிறைய நல்ல விஷயம், பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமைச்சு படிக்க வைக்கலாம். இது எல்லாமே செய்வீங்க. ஆனா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்ப நான் இந்த காலகட்டத்துல ஒரு பிளாட் வாங்குறேன். எனக்கு பிளாட் வந்து வாங்கணும், நான் சொந்த வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். பிளாட் வாங்குறேன். என்னோட பட்ஜெட் என்ன அப்படின்னா 50 லட்சம். ஆனா நான் பிளாட்டை போய் பாக்குறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் பிளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 1C இப்ப ரொம்ப சாதாரணமா போச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி 1C பிளாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் என் கையில நான் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீதி 40 லட்சம் ரூபாய் தனி நபர் கிட்ட கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்கி நான் அந்த 1C பிளாட்டை வாங்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இப்பத்தி காலகட்டத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதனோட இம்பாக்ட் பின்னாடி வரும். நம்ம அதை வந்து ட்ராப் ஆயிட்டா மாதிரி ஆயிடும். அப்ப என்ன நான் சிம்பிளா சொல்ல வரேன், எல்லா சுப விஷயங்களும் செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா செய்யுங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு ரூம்ல நடக்கிறேன், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சிந்தி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரானைட் தண்ணி சிந்தின இடத்துல நம்ம காலை எப்படி நிதானமா பார்த்து வைப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வைங்க. ரொம்ப சிம்பிள். மத்தபடி உங்க ராசி அதிபன் உங்களை எதுவுமே கெடுக்க மாட்டான். சோ கவலைப்படாதீங்க. உச்ச பார்வை நல்லதுதான் செய்யும், அஷ்டமத்து குருவா இருந்தாலும். பியாண்ட் தட் இந்த விஷயத்துல ஜாக்கிரதை அப்படின்றது வேணும். ஹெல்த்ல கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்றது இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் சேஃபா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்க, எச்சரிக்கையா சில சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த சில பல விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க, இல்லைங்க எங்களோட சுய சாதகத்துல இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க ஜாதகத்தை இது வரைக்கும் நாங்க முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லைங்க, அனலைஸ் பண்ணதே இல்லை, நான் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இந்த காலகட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. அப்ப நாங்க எங்களோட சுய ஜாதகத்துல, இப்ப நான் வேலை மாத்தணும்னு நினைக்கிறேன், வேலை மாத்தலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.